ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். கையில் 10 ரூபாய் இல்லாதவர்கள் வீட்டில் கூட பணம் சேர சமையலறையில் அவசியம் இந்த மாற்றத்தை மட்டும் செய்யணுங்க. இன்றைய நவீன வீட்டில் சமையலறையே அனைத்து செயல்பாட்டின் மையப்புள்ளியாக உள்ளது. சமையலறைகள் தான் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து சமைக்கவும், நண்பர்கள் குடும்பத்தினுடன் நன்கு பழகவும் உகந்த இடமாக நமக்கு வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுதுங்க. அக்னி தேவன் அல்லது நெருப்பு கடவுளின் இருப்பிடமான தென்கிழக்கு மூலையே வாஸ்து முறைப்படி வீட்டின் சமையலறைக்கு உகந்த திசையாகுங்க. அதனால் வாஸ்து சாஸ்திர வழிகாட்டுதலின்படி மேலே சொல்லப்பட்டுள்ள திசையில் சமையலறை அமைப்பது மிகவும் சிறந்த பலனை உங்களுக்கு தருங்க. வாஸ்து முறைப்படி கிழக்கு நோக்கிய வீட்டிற்கு தென்கிழக்கு திசையே சமையலறைக்கு ஏற்ற திசையாகுங்க. ஒருவேளை சமையலறைக்கு இந்த திசையில் கட்டுமானம் அமைக்க முடியவில்லை எனில் நாம் வடமேற்கு திசையில் சமையலறையை அமைக்கலாங்க. ஆனால் வடக்கு, மேற்கு மற்றும் வடகிழக்கு திசையில் சமையலறை அமைப்பதை நம்ம தவிர்க்கணுங்க. சமையலறை தான் முழு வீட்டிற்கும் தேவையான மையங்கள் அல்லது ஆற்றல்களின் ஆதாரங்களோட ஒன்றாகுங்க. வண்ண கலவைகள் ஏற்பாட்டிற்கு எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என்பதை பொறுத்து சமையலறையில் அமைப்பது உற்சாகமாகவோ அல்லது அமைதியாகவோ இருக்குங்க. உகந்த சமையலறை நிறங்களில் ஒன்று சிவப்பு, ஆரஞ்சுங்க. சமையலறை அன்னை லக்ஷ்மி இருக்கும் இடமாக கருதப்படுது. அதனால் உங்கள் சமையலறை தென்கிழக்கு திசையை நோக்கி இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. அதே போல் சமையலறையில் நீங்கள் உபயோகப்படுத்தப்படாத பொருட்களை வைக்க வேண்டாம். அது உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்துங்க. அதே போல் சமையலறை எவ்வளவு அகலமாக இருக்கின்றதோ அவ்வளவு பணவரவும் அன்னபூரினோட அருளும் கிடைக்கும் அப்படின்னு கூட சாஸ்திரம் சொல்லுதுங்க. சமையலறையில் உடைந்த அல்லது இயங்காத பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாங்க. இத்தகைய பொருட்கள் எதிர்மறையான அழுத்தமான ஆற்றலை வீட்டிற்குள் வெளியிடுகின்றனங்க மற்றும் நிதி ஆதாரத்திற்கு தடைகளை உருவாக்குது. பணத்தை வீணாக்காமல் இருக்க கசியும் குழாயை சரி செய்ய மறக்காதீங்க. பஞ்சபூதங்களில் முக்கிய கூறாக கருதப்படும் நெருப்பு மனித வாழ்வின் அடிப்படை தேவையாக இருக்குங்க. கற்காலம் முதலே நெருப்பின் பயன்பாடு மனிதனிடம் அதிகமாகவே காணப்பட்டு வருது. அவ்வாறு நெருப்பை வசமாக கொண்ட மூளை தென்கிழக்கு மூளையாகுங்க. இதனை அக்னி மூலை என்று கூறுவாங்க. வீட்டின் அக்னி மூலை சரியாக இருந்தால் மட்டும்தாங்க பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இல்லை அப்படின்னா பணவரவில் தடை ஏற்பட்டு கடன்கள் அதிகரிக்குங்க. சமையலில் பயன்படுத்தும் வெந்தயம் என்பது புதன் கிரகத்திற்குரிய தானியமாகுங்க. வெந்தயம் மூலம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை நம் வசம் சேர்த்து கொள்ளலாங்க. ஒரு கைப்பிடி வெந்தயம் இருந்தால் போதும், உங்கள் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை உடனடியாக தீருங்க. மேலும் சண்டை சச்சரவுகளும் தீர்ந்து விடலாங்க. எனவே உங்கள் கிச்சனில் அரிசி பருப்புடன் வெந்தயமும் எப்பொழுதும் நிறைவாக வைத்திருக்க வேண்டுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.